கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் காண்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த வேளையில் சங்கீதத்தின் புத்தகம் 13வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தாவீது ராஜா இப்படியாக ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அது என்னவென்று சொன்னால், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? தாவீது ராஜா அவர் ஒரு பெரிய தேவனையே முழுவதுமாக சார்ந்திருந்தவர். அவருக்கு அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், தன்னுடைய சொந்த மகனாலேயே அவர் அதிகமாக விரட்டப்பட்டு காடுகளிலும் கெபிகளிலும் தங்கி இருந்தவர். அவருக்கு பல நேரங்களிலே இருளான காரியங்களும் இருந்தது. அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட அவருக்கு எதிர்ப்புகள் அதிகம் இருந்தன. அநேக நேரங்களிலே அனுகூலமான நேரம் இல்லை அவருக்கு. அந்த நேரங்களிலே தேவன் என்னை பார்த்து அவர் சொல்கிறார், ஆண்டவரே, என்னை ஏன் கைவிட்டீங்க? எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீங்க? எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீங்கன்னு கேட்குறாரு. இது நம்ம கூட அதை போல தானே கேட்குறோம். அநேக நேரங்களில் நெருக்கடிகளுக்குள்ளாய் கடந்து செல்கிற வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை ஏன் காணவில்லை? உடைய கண்கள் மூடிக்கொண்டதா? நீர் என்னை பார்க்கவில்லையே? எது வரைக்கும் நீங்கள் என்னை மறைச்சிட்டு இருப்பீங்க? எது வரைக்கும் என் ஜெபத்தை கேட்காம இருப்பீங்க என்று அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதே சங்கீதத்தினுடைய கடைசி 2 வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், இதே தாவீது என்ன சொல்கிறார்? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் உமது கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இப்படியாக சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடியதான காரியம் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். முதலாவதாக புலம்பலை பாடினார். கடைசியில் அதே சங்கீதத்தில் கடைசியில் பார்க்கும் பொழுது அவர் கடவுளை நான் பாடுவேன், கர்த்தரை அவர் எனக்கு நன்மை செய்தார், ஆகவே பாடுவேன் என்று அவர் முடிக்கிறார். இப்படிப்பட்டதான அனுபவம் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை எல்லா காரியங்களும் சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரை கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீதினுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக நீங்கள் மாற்றினீங்களே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா புலம்பல்களையும் ஆனந்த களிப்பாக உம்மை நோக்கி பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும்.